ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் இருக்கிறத வைத்து சந்தோஷப்படவே படாது. இல்லாத ஒன்றை நினைத்து எனக்கு இது இல்லையே, என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா இப்படி நினைச்சுதான் நம்ம என்ன செய்வோம், எப்பவுமே வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்படிதான் வேத புஸ்தகத்திலும் அநேக காரியங்கள் நமக்காக எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. எதற்கு தெரியுமா? இதையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கும் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கும் தான் இது எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாமோ எப்பவுமே சோர்ந்து காணப்படுகிறோம். இது நடக்குமா, இது நடக்காதா, என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா இப்படியே நினைச்சிட்டு இருந்தா ஒரு காரியம் ஆகாது. கர்த்தரால எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது யோசிச்சு பாருங்க. அவர் நம்மள ரோபோட் மாதிரி படைக்கல, அதுதான் உண்மை. நாம ஒரு நாளும் ரோபோட் கிடையாது, அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவரால் ரிமோட் மாதிரி நம்மளை இயக்க முடியாது. இது அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் எதெல்லாம் அவரால் செய்ய முடியும், நமக்காக அவர் என்னென்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 6 இப்படியாக சொல்லுகிறது: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நமக்கு யாரும் இல்ல, நமக்கு கொஞ்சம் பேர் கூட இல்லையே, ஒருத்தர் கூட இல்லையே நினைச்சு நீங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இருந்தாதான் ரட்சிப்புன்னு கிடையாது. கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியுமா, ரட்சிக்க முடியுமா? ஆபத்து நாட்கள்ல நம்ம இருக்கும் பொழுது இது எனக்கு எப்படி நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்குலாம் அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு யாருமே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா நமக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நமக்கு இருக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத மறந்து போக கூடாது. அன்புக்குரியவர்களே, ஒரு பிரபல காலேஜில் சீட் முடிந்து விட்டது, சேர்க்கை முடிந்து விட்டது. ஆனால் 2 பேர் அந்த சேர்க்கைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இருப்பது ஒரே ஒரு சீட்டு தான். ஒரே ஒரு சீட்டு காலியாக இருக்கிறது என்பது வெளியில யாருக்கும் தெரியாது, பிரின்சிபலுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இவங்க அதுக்கு முயற்சி எடுக்க போறாங்க, எங்களுக்கு ஒரு சீட்டு தாங்க என்று சொல்லி கேட்க போறாங்க. இப்படி யார் யார் போனாங்கன்னா, ஒரு மகள் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனோட லெட்டர் எடுத்துக்கிட்டு போறாங்க. இன்னொரு மகள், ஏழை மகள், அவளுக்கு யாருமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா சாதாரண அவள் மாத்திரம் தான் போறா, வேற யாருமே அங்க போகவில்லை. இவங்க 2 பேருமே பிரின்சிபல் ரூமே சந்திக்கிறார்கள், ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் சந்திக்கிறார்கள். அவர் உள்ளே 2 பேரையும் ஒன்றாக அழைக்கிறார். என்ன என்று சொல்லி கேட்கிறார். முதலாவது மாணவி தன் கையில் இருந்த எம்எல்ஏ சீட்டை நீட்டினார். உடனே அவர் அந்த சீட்டோட அந்த பேப்பரை எடுத்து இப்படி பார்த்துட்டு அதை வாசித்து பார்த்துட்டு அப்படியே டேபிள்ல வச்சுட்டாரு. இரண்டாவதாக அந்த ஏழை மாணவி இடத்தில் கேட்டார், உனக்கு என்னம்மா என்று சொல்லி கேட்டார். ஐயா, நானும் இதே கோர்ஸ்ல தான் சேர வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு இடம் தாங்க என்று சொல்லி அந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டது. சரி, நீங்கள் போகலாம் அப்படி என்று வெளியே அமர்ந்திருங்கள், நாங்கள் யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம் என்று சொல்லுவோம் என்று சொன்னார்கள். இவளுக்குள்ளே ஒரு பெருமை, நான் எம்எல்ஏ இருந்து ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதனால என்னை எப்படி எடுத்துக்கிடுவாங்க என்று சொல்லி அவள் அந்த ஏழை மாணவி இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். அதற்கு அந்த ஏழை மாணவி என்ன சொன்னால் தெரியுமா? நீ எம்எல்ஏ இடத்துல தானே ரெக்கமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கிற, நான் சர்வ வல்லவர் இடத்தில் ரெக்கமெண்ட் வாங்கி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! நடக்குங்க, நடக்கும் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சந்தோஷமா இருக்குல்ல? இவங்க 2 பேரும் இப்படி வெளியே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பியூன் அழைக்கிறார். யாருமா? மேரி. நான் தான் அந்த மேரி. அப்படியா, உள்ளே வாருங்கள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் உள்ளே போனேன். அவர் சொன்னார், யூ ஆர் அப்பாயிண்டட், ஓகே யூ கேன் கோ. நீங்க நாளையில இருந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களை நாங்க சேர்த்துக்கிட்டோம்ட்டாங்க. மேரி அம்மாவுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. சந்தோஷமா வெளியில வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. இவளுக்கு கடுப்பு ஏறுது. என்னது, நன்றியா? எனக்கா? நான் என்ன செஞ்சேன்? நீ எம்எல்ஏ லெட்டர் வாங்கிட்டு வரலன்னா எனக்கு இந்த சீட்டு கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப ஒருக்கா பாக்குறா, உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு? நான் சர்வ வல்லவர் இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன், அவர் எனக்கு சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் யாரு? அவள் சொன்ன அந்த பதில் அவளுக்கு சாக்காக இருந்தது. என் அன்பு பிள்ளைகளே, அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்கலாம், இவங்களுக்கு எம்பி இருக்கலாம், நமக்கு இருக்கிறாரு சர்வ வல்லவர். ஹல்லேலூயா! ஏமா அழுற? நீட்ல பாஸ் ஆகணும் அவ்வளவுதானே, கண்டிப்பா நடக்கா இல்லையான்னு பாரு. நீ பாஸ் ஆவ, நீ டாக்டர் ஆவ, கட்டாயம் ஆயிடுவ. உன்னோட ஆம்பிஷன் அதுவா இருந்தா நிச்சயமா ஆயிடுவ. அதுக்கு எப்படி
எனக்கு ஞானம் இல்லையே, நீட்ல நான் ஃபெயில் ஆயிருவேனே, இல்ல எனக்கு அது கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் கட் ஆஃப் மார்க் பார்க்கணுமே, அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் யோசிச்சுட்டு இருக்கிறியா? சர்வ வல்லவர்கிட்ட வரியா? சர்வ வல்லவர்கிட்ட வரியா? வரியா சொல்லு. நீ வரதை விட உனக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கட்டாயம் அந்த சீட்டு உங்களுக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. யாரோட ரெக்கமெண்டேஷனையும் நம்ம உள்ள போக முடியாது. கத்தையா பணத்தை கொண்டு போனாலும் உள்ள போக முடியாது. புரியுதா? இப்போ நம்ம ஏசப்பாட நாம ஜெபம் பண்ணலாம், அவர் செய்வாரு, நமக்காக செய்வாரு. அதுதான் சொல்லியிருக்கு, அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையே கிடையாது. அவருக்கெல்லாம் தடை போட வேண்டும், கொம்பனாலே ஆகாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். அவர் தான் இந்த உலகத்தையே படைத்து ஆண்டு கொண்டு இருக்கிறவர். அவருக்கு நீங்க என்ன தடையை போட்ட முடியும்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமே. அப்படிப்பட்ட தகப்பன் நம்ம தகப்பன் இல்லையா? இன்னைக்கு நீங்க அதை அறிஞ்சு கொள்ளணும் பிரியமானவர்களே. யார் உங்களுக்கு தடையை போட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எது தடை பண்ணி போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க சர்வ வல்லவர்கிட்ட வாங்க. உங்களுக்கு திருமண காரியம் தடையா இருக்கா? குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கா? என்ன காரியத்துல தடை போட்டுக்கிட்டு இருக்கு? யார போய் தொங்கிட்டு இருக்கிறீங்க? வர வேண்டிய இடத்துக்கு வாங்க, சர்வ வல்லவர்கிட்ட வாங்க, அவர் பாதத்துல முழங்கால போடுங்க. நடக்காளியான்னு பாருங்க. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அற்புதத்தின் தேவனை கையில வச்சுக்கிட்டு எங்கெங்க போறீங்க? அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, வெண்ணெயை கையில வச்சுட்டு நெய் கலைஞ்சா நானு. அப்படி நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? கர்த்தர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறாரு. அவர் நம்மள ஆசீர்வதிக்க நினைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, யார் யார் காலையோ பிடிக்கிறீங்க. பிடிக்க வேண்டியவங்க காலை பிடிங்கம்மா. அவருக்கு ரட்சிக்க தடை இல்லை, எவனும் தடை பண்ண முடியாது. உங்க காரியத்தை தடை பண்றதுக்கு யாரு எழும்புனாங்களோ அவங்க செத்தாங்க. புரிஞ்சுக்கங்க. அவரால் தூக்கவும் முடியும், அவரால் தூக்கி கீழே போடவும் முடியும். அதனாலதான் நான் ரட்சிப்பேன். நிறைய பேர் இருந்தா தான் ரட்சிப்புலாம் கிடையாது. ஒருத்தரை வச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, அந்த பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அது எப்படி நீங்க எனக்கு தராம அவளுக்கு கொடுக்கலாம்? உடனே எம்எல்ஏக்கு போன் அடிச்சாச்சு. சார், நீங்க கொடுத்த லெட்டர் எல்லாம் அவங்க தூக்கி போட்டாங்க, எனக்கு சீட்டு தரல, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்க இருந்து இங்க போன் வந்துச்சு, காலேஜுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கண்ணு கூட நடந்துட்டு இருக்கு. உடனே போன் வந்துச்சு. அவர் சொல்லிட்டாரு, ஒரே படம் போட்டாரு, இது வந்து என்னோட காலேஜ், சரிங்களா? உங்க ஆளுகையை இங்க கொண்டுட்டு வர முடியாது. நான் யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். உன் லெட்டருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்படி நடக்கும் அற்புதம் உங்க வாழ்க்கையில. புரியுதா? சும்மா துவண்டு போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிட்டே, ஐயோ அது அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஆசீர்வதிக்க போறாரு. அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க அவர்கிட்ட வரணும் இல்ல? அவர்கிட்ட வந்ததுன்னா அவரால் உதவி செய்ய முடியும். அவர் கட்டாயம் உதவி செய்ய ஆசையோட காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரீங்களா? இன்னைக்கு உங்க காரியத்தை அவர்கிட்ட சொல்றீங்களா? நாங்க ஏசப்பா பிள்ளை இல்லையே. நீங்க ஏசப்பா பிள்ளை இல்லைன்னு யார் சொன்னா? எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தான். நீங்க கேட்டாலும் அவர் கொடுப்பார். சரியா? நாங்க சர்ச்சைக்கு போலையே. சர்ச்சைக்கு போலனாலும் அவருடைய பிள்ளை தான். அவருடைய பிள்ளை இல்லைன்னு கிடையாது. எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நீங்க ஆண்டவரை தேடுங்க, கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அது மாத்திரம் இல்ல, 1 நாளாகமம் 29:12 இப்படியாக சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. யார் கரத்துல இருக்கு? எம்மா, எல்லாமே உங்க கையில தான்மா இருக்கு. யார் கையிலமா இருக்கு? யார் கையில இருக்கு? எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க நினைச்சா நடந்துரும், அவங்க நினைச்சா நடந்துரும். யார் கையில இருக்கு? கையில இருக்கு. உன்னதமானவருடைய கையில இருக்கு. அவர் கரத்துல இருந்துதான் என்ன செய்யும்? எல்லா ஆசீர்வாதமும் வரும். எழுதப்பட்டிருக்கு பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. அவருடைய கரத்துல இருந்துதான் வரணும். நமக்கு எங்கேயோ இருந்து வர சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், எல்லாம் அவர் கையில தான் இருக்கு, சொல்லிட்டு வந்தாச்சு, நம்ம அவர் பார்த்து பண்றதுதான் அப்படின்ட்டு வருவீங்க. யார் கையில ஒப்படைக்கிறீங்க உங்க பொறுப்பை? யார் கையில? உங்க பிள்ளைக்கு வேலை வேணும், எல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் கையில தான் இருக்கு, அவர் நேரத்தா வாங்கி கொடுத்துடலாம். யார் கையில ஒப்படைக்கிறீங்க? இன்னைக்கு சர்வ வல்லவர் கையில ஒப்படைக்குதுங்க. அவர் தான் ஒருத்தரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். புரியுதா? மேன்மையா தூக்கி வைக்கவும் முடியும், பலப்படுத்தவும் முடியும். பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர் அவர் தான். யாரோ ஒருத்தர் இல்ல, டாக்டர்கிட்ட போய் நின்னுட்டு, டாக்டர் டாக்டர் என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திருங்க, இல்ல உங்க கையில தான் இருக்கு. எப்படி டாக்டர் கையில இருக்கும்? நிறைய பேர் சொல்ற காரியம் அதுதான். டாக்டர் உங்க கையில தான் இருக்கு, எல்லாமே எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க. இவர் சொல்றாரு, நான் பலன் கொடுக்கிறவன் நான், பலன் கொடுக்கிறவர் நான், பலனற்று காணப்படுகிற உன் பிள்ளைக்கு பலனை கொடுக்குறேன் நான், உனக்கு பலனை கொடுக்குறேன் நான். நீ யாரோ ஒருத்தர் கையில இருக்குன்னு இருக்கிற. உங்க முதலாளி வேணும்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிருக்கலாம், ஆனா உங்களை வேலையில ரீப்ளேஸ் பண்ண போறது கர்த்தர். ஆனா நீ உன் முதலாளி காலில் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் காலில் விழணுமோ? எதுக்கு விழணும்? எந்த தப்புமே நீங்க பண்ணல. அப்புறம் என்ன? கர்த்தரே உங்களுக்கு துணையா இருப்பேன்னு சொல்லிட்டாருல, தைரியமா இருங்க.
இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமாலே ஆகும், உங்களுடைய கரத்தினாலே ஆகும். யார் கையிலையும் இல்லை, சரியா? அவங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்கு, எம்எல்ஏ கையில இருக்கு, எம்பி கையில இருக்கு, உங்க கையில இருக்கு, என் கையில இருக்கு, யார் கையிலும் இல்லை. அங்க ஒருத்தர் அவர் கையில இருக்கு, ஆல்மைட்டி காட் ஜீசஸ். அவர் கையில கொடுத்துட்டு நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கோம், அதை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நம்ம அந்த ஆல்மைட்டி காட் கையில நம்மளை ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அவர் நம்மளை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். பலனற்று இருக்கீங்க, சத்துவமற்று இருக்கீங்க, ஐயோ அப்பா என்னென்ன நடந்துச்சப்பா என் வாழ்க்கையில, சாய் இதுக்கு மேல என்ன நடக்கணும், செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலன் இல்லாம நின்றுட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களை பலப்படுத்துறதுக்கு தான் அப்பா ஏசப்பா வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த பலன் உங்களுக்குள்ள இன்னைக்கு கடந்து வருது. நீ விசுவாசி மகளே, நீ விசுவாசி, நீ விசுவாசி, தைரியமா எழுந்துரு. எத்தனை நாளைக்கு கோலையா உட்காந்துட்டு இருப்ப? சாத்தானை பார்த்து எத்தனை நாளைக்கு பயந்து கொண்டே இருப்பாய்? உனக்கு சுற்றி இருக்கிற புயலை பார்த்து எத்தனை நாளைக்கு பயந்து கொண்டே இருப்பாய்? என்னை மேன்மைப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கரத்துக்குள்ள நான் அடங்கி இருப்பேன்னு ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அடங்கி வந்துருங்க, தூக்கிடுவார் உங்களை. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருங்க. உங்களை உயர்த்த அந்த ஒரு கரத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்க தவிர வேற எந்த கரத்திலையும் இல்லை. அதனால புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 2 நாளாகும் 25:8. ஒத்தாசை பண்ணவும் விழ பண்ணவும் தேவனாலே ஆகும். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே ஆகும். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே ஆகும். எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி தாவீது கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா தாவீதுக்கு யாருமே இல்லை, ஒரு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. இன்னைக்கும் கூட நீங்களும் அதே நிலைமையில இருக்கலாம். நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையே, நம்ம இப்படி ஒரு ஒத்தாசைக்கு ஆள் இல்லாம உட்காந்துருக்கோமே, இப்படியே ஒரு பெரிய காரியத்தை நம்ம செய்யணும், எப்படி செய்ய போறோம், இந்த காரியம் எப்படி நடக்க போகுது, இந்த காரியம் எப்படி நடக்க போகுதுன்னு நம்ம நினைச்சு பயந்துட்டு இருக்கோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒத்தாசையா நான் நிற்பேன், எதுக்கு நீ பயப்படுற? யாருடைய ஒத்தாசையும் யாருடைய தயவும் நமக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் ஒத்தாசை பண்ணவும் விழ பண்ணவும் அவராலே முடியும். ஒருத்தர் மேல இருந்து பொத்துன்னு கீழே தள்ளி கீழே உழவும் அவரை மேல மட்டும்தான் முடியும். அவர் தூக்கி நிறுத்தணும்னு நினைச்சாதான் தூக்கி நிறுத்திடுவார். ஆகவே அந்த சர்வ வல்லவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் காரியத்தை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஒத்தாசையாக நில்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்கிட்ட நீங்க நில்லுங்க, எனக்காக இதை செய்யுங்க, எனக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லை, ஒரு விஷயம் எழுந்துடும் என்று சொல்லி நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆவியானவரே, எனக்கு ஒத்தாசையாக நீங்க எழுந்திருங்க, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அவருடைய பலத்த கருத்துக்களை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அநேகம் பேரை கொண்டாகிடும், கொஞ்சம் பேரை கொண்டாகிடும், ரட்சிக்க உமக்கு தடையில்லை என்று பார்த்தோமே அப்பா. உம்மாலே ஆகும் அப்பா. நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கப்பா. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி நாங்க பார்த்தோம்ப்பா. நீர் மேன்மைப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் உம்மாலே ஆகும் என்று சொல்லி நாங்க பார்த்தோம்ப்பா. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்திரலும் தகப்பனே, உங்களுடைய கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக்கணும். பிள்ளைகளை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க.